மல்வினைவோ மண்ணை வயிற்றில் பிறந்த தொல்லைவோ அல்லல்வோ மல்வினைவோ மண்ணை வயிற்றில் பிறந்த தொல்லைவோ ஆமா போகா துயரம் போம் நல்ல மாவரனை கோவரத்துக்குள் வீட்டிற்கு கணவதியை கைதொழுதான் காலமும் நன்றியம்மா மந்தியம்மா என்ற முத்துக்கும் என்னவர் கோபக்கும் தாயே எனக்கு ஒரு சாட்சியுண்டோ நீராவதி சாட்சி சுகந்தரி நன்றி அம்மா நன்றி அம்மா சுவாமி கதை அழகுடனே யான் பாரு வரும் கணவதியே வாக்களிப்பாயே காகாரு வீரமாலையா 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 தனியதும் மக்களுக்கு வீரமாலையா 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 மக்களுக்கு நேரம்மையா தாயே திரு அந்த வேற இவ்வறியேங்கொருநாள் மக்களுக்காக மக்களுக்கு நேரம்மையா தாயே நகமலையா நகமல தொகுமலையா மலையா தொகுமலையா மலையா நாளாத்தோ நகுணமும் சொந்தமலையா நகமலை நகமல தொகுமலையா தொகுமலையா மலையா தொகுமலையா தாயே பத்தி நல்ல பத்தி பறந்த மலையா மலையா பறந்த மலையா மலையா பரளந்த பரளந்த வீரமாலையா பத்தியல்லோ பத்தி பறந்த மலையா வளர்ந்த மலையா மலையா வளர்ந்த மலையா பருந்த வீரமாலையா வீரமாலையா வீரமல தொங்கிலியாம் தொங்கிலியாம் விளையாடியா விளையாடும் வீரமல தொங்கிலியாம் தொங்கிலியாம் மலையாடு அண்ணா வீரமலையா வீரமல தொங்க வெட்டையாம் தொங்க வெட்டையாம் திரும்புவண்ணாம் என்றாமி இந்த முகம் வீரமலை தொங்க வெட்டுவார் தொங்க வெட்டையாம் ராமாமயா இந்த முகம்
என்ன சீசமார்களே எந்த முகம் இருந்தாலே எங்க வீரபலத்தை இப்ப இந்த முகம் நாங்க முக்கால் வளங்கள் வந்து முடி வணங்கி சென்றால் எட்டோ உன்னை வரைஞ்சி எல்லோரும் இந்த பிரகாரம் தானே சுவாமி பொன்னி வாழாடி பொன்றியுமே பொன்றியுமே நீ வாழாடி பொன்றியுமே பொன்றியுமே ஆனாடிய கோணாடி கோணாடி ஒன்னிய உலகாடி வளனாடி எங்க வளநாட்டுக்காரன் வரவுன்னா பெருங்குடியார் தம்பனை பொறுக்கு நீதியுள்ளோ மேலைக்கு அதிபதியான வேந்தன்குல ராஜமன்னன் உன்னுடைய திருமணம் தாமரக்கு விளைச்சு இருவரண்ட வேறு வளநாட்டு சீமையில்தானே அந்த அரசியலகாரோ அம்மா இப்படி ஆண்டு வருகின்ற பொழுது எங்க அன்னக்கொடை தாமரை அருணகிரி விரமாகுதானே மக்க கவல வடக்கவள பட்டை பிள்ளக்கவள வெறுங்கவளையானவற்ற நாளொரு வண்டம் புலவொரு மேனியராக கவலைப்பட்டு அழுது புலம்புகின்ற பொழுது எம்பெருமா மாயனுடைய இருவியினாலே செல்லாண்டிய உனக்கு தேரோட்டி வைத்தார். அடுத்தபடியாக ஒரு அன்னவரையோட்டிலே மண்ணைகளை போட்டதாலே தசவார 1000 பேர்களை வரவழைத்து அன்னதானம் சொர்ணதானம் வஸ்திரதானம் வருதானம் சொல்லக்கூடிய கோதானம் சொல்லக்கூடிய 4 தானங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி தசவார 1000 பேர்களை வரவழைத்து வளநாட்டு மாளிகிறதானே மயார் பூஜைகளானது முடிச்சு மடித்தாலும் வாங்கி சாப்பிட வேணும் என்று சொல்லி சுப வேளையிலே உன்னுடைய தர்மன் ஸ்ரீரங்கம் தாளமார்க்கம் வந்திருந்து தாசமான 1000 பேர்களை அழைத்து வந்தார் வளநாட்டு மாளிகைக்கு. எம்பெருமா மாயவர் தான் ஒரு தாசனாக வந்த வளநாட்டு மாளிகையிலே அமர்ந்திருக்க எங்க அன்னத்தோட தாமரை அருணகிரி பிரமாதான் அவர்கள் அந்த வளநாட்டு மாளிகையிலே இந்த மயார் உதவிக்குத்தானே
கவலச்சியானவர்கள் வளநாட்டு மாளிகளே தாசமார 1000 பேர்களுக்கு அன்னதானமானது படைத்தார். அப்ப சங்கு வாத்தியமானது முழங்க அந்த வளநாட்டு மாளிகளை எம்பெருமா மாயவரை தாசராக வந்தரு உன்னுடைய தரவனுக்கும் தாமரைக்கும் மயார் பூஜையானது நடத்தி கொடுத்தார். மயார் பூஜையானது நடத்துகின்ற பொழுது தாவர கவலச்சி தாசமார 1000 பேர்களையும் வேண்டி தன்னுடைய முந்தானை சேரங்களை தலவாலை இலையானது வைத்து ஒரு காலம் அண்டை கட்டு மறுகாலம் தண்டை கட்டு மாயவரிடத்தில் அன்னதானமானது வாங்கினார். அப்ப எம்பெருமா மாயவர் யாரும் தெரியுமா? தெரியாது. அப்ப எம்பெருமா மாயவர் தானே பெண்ணே உன்னுடைய வளநாட்டு மாளிகள் தானே நீ கொடுக்கும் எனக்கு அன்னதானமே பெரிது. நீதான் நாட்டு மக்களை போல நெய்யும் வரட்டு பிணிகள் நீங்கி மக்களை பெற்று மகிழ்ச்சியாக வந்தாய் என்று சொல்லி அப்ப எம்பெருமா மாயவர் தானே அன்னைக்கு தருமமிட்டார் தருமமேட்டார் தருமமேட்டார் அறிவகாமே மாயோவரே மாயவரே மாயோவரே தாமரைக்கு அன்னை தர்மமானது கேட்டார். அது மூல தாசமார 1000 பேர்களிடத்திலையும் தானே அந்த முந்தானை இளைஞர்களுக்கு இளைஞானது வச்சு சாதமானது வாங்கி வந்தார். அப்படி சாப்பாடானது வாங்கி வந்து வைத்து தாவர கவலச்சியானவர்கள் அந்த இலையானதை கொண்டு வந்து முன்னால் வைக்கின்ற பொழுது துளசிகளை தீர்த்தங்களானது போட்டாங்க. துளசிகளை தீர்த்தங்களானது போட்டு வளநாட்டு மாளிகை சங்கராத பூஜைகள் முடித்து அப்பையா அவர்களும் அந்த வளநாட்டு மாளிகள் தானே அவர்களும் சாப்பிட்டு இனப்பாறை தலங்கள் கொண்ட கையலம்பி உண்டு பசியாரி ஒரு நேரம் புகழடைந்தார். அப்ப தாமரக்கவனச்சியானவர்கள் தாசமார 1000 பேர்களுக்கும் அன்னதானமானது கொடுத்தாச்சு. ஒரு சீக்கிரமாக துணி கொடுத்தால் துணி நீங்கும் அல்லவா? ஆகையால வஸ்திரதானமானது வண்ண நேரம் சொல்லி 1000 கொத்து வேஸ்துண்டியானது எடுத்து வச்சார். அடுத்தபடியாக
ஒரு அன்னவரை கொட்ட மண்ணை அள்ளி போட்டு தாத்தமாருக்கு 1000 பேருக்கு தானம் கொடுத்தோம். துணி கொடுத்தால் துணி நீங்கும். ஐயன் நம்ம மாவரைய கோலத்தாக்க ஒன்று பசுவதை பாவம் பண்ணிருக்கிறாங்களே, ஒரு மாட்டை அடிச்சு கொண்டதனால தாசமான 1000 பேர்களுக்கும் ஈராத காரியம் தானம் கொடுக்க வேறும்னு சொல்லி காட்டு பண்ணாடு செல்லிமுத்த கவுண்டப்ப 1000 மாட்டை கொண்டு வந்து கட்டணும். அப்படி இருக்கின்ற பொழுது எங்க சாவரக்க விளைச்சி தாசமாக ஒவ்வொருத்தரா வரவழைச்சு அவர்களுக்கு அங்க வந்து துணியலானது கொடுத்து அதன் மீது முத்தகலானது அள்ளி வச்சு தாவரை தானம் கொடுத்தார்கள். கையால ஒவ்வொரு மாடா பிடிச்சு பிடிச்சு தானம் கொடுக்கிறார்கள். இப்படி எல்லாம் கொடுக்கின்ற பொழுது இந்த தாசமாரி எல்லாரும் வாங்கிட்டு போறோம். அப்போ ஒரு மாடு மட்டும் மிச்சம் இருக்குது, அதே போல ஒரு வேஸ்ட் மட்டும் மிச்சம் இருக்குது. இந்த கிள்ளு தாசன காரணம் சொல்லி காவலுக்கு விளைச்சி விளையாட்டு மாலைக்குள்ள போய் பார்க்கின்ற பொழுது அவருக்கு படைச்சு வச்ச இலையும் காணும், அவரையும் காணும். ஆனா தாவலுக்கு விளைச்சி பார்த்தார். இளவேலை இறந்திருக்கும் பெருமாம் ஐயவா, இதெல்லாம் உன்னுடைய சோதனையா, எனக்கு நீயே வந்து வயோஜனத்தை கொடுத்துக்கிறேன் சுவாமி. ஐயா அயங்கிருவீரைய திருவீரே அரிராமன் தன்னாரிலேய தன்னாரே அரிராமன் தன்னாரே தன்னாரோ மயங்கிருவீங்கோ கிருவையங்கோ சுவாமி ஐயங்காவா வயோனர் தன்னாரே தன்னாரோனே மயங்கிருவீரோ கிருவீரோ நம்மளுக்கு தாதனாக வந்த பொதியாக நடத்தி கொடுத்தது எம்பெருமான் மாயவதாக சுவாமி என்று சொல்லி மன்னவன் தேவி 22 பேரும் மனம் மகிழ்ந்தார். தாதவார்களுக்கு தானமெல்லாம் கொடுத்து முடிச்சு அந்த வளநாட்டு மாலைகளை தானே உடையா திருமணம் தாமரைக்க முடிச்சு 22 பேர்களே சால நல்ல மனங்கோட மனங்கோட